வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். நண்பர்கள் வட்டாரத்தில் நாரி போன இளம் இயக்குனர், தேடி போய் மறுவாழ் கொடுத்த அருண் விஜய். சோசியல் மீடியாவில் வெளியான செய்தி. நிறைய பேர் அருண் விஜய் அவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவித்து வராங்க. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். ஒரு காலத்துல சினிமா துறையில ஒரு நடிகர்களோ இல்ல இயக்குனர்களோ ஒரு திரைப்படம் எடுத்து அந்த திரைப்படம் நல்லா ஓடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த திரைப்படங்கள்ல தொடர்ந்து அவங்க வெற்றி பெற்றாதான் சினிமா துறையில ஒரு தனிச்சாலாக நிற்க முடியும். அப்படி அவங்க தோல்வியை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கடுத்து அவங்க இருக்கிற இடமே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க என்னானாங்க, இந்த சினிமா துறைக்கு அவங்க பங்களித்தது என்ன என்று நிறைய ரசிகர்கள் ரொம்பவே மறந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமாவின் வாரிசு நடிகரான அருண் விஜய் 1995 வெளியான முறை மாப்பிள்ளை படத்தில் நடிக்க ஆரம்பித்து தனது கெரியரை துவங்கினார். அவர் தொடர்ந்து காத்திருந்த காதல், பாண்டவர் பூமி, இயற்கை, தவம் உள்ளிட்ட பல திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாரு. பாண்டவர் பூமி போன்ற சில படங்கள் வெற்றி பெற்றாலும் அவர் முன்னணி நடிகராக வர முடியவில்லை. தொடர்ந்து நடித்து வந்த அருண் விஜய்க்கு அடுத்தடுத்து தோல்வி படங்கள் அமைந்ததால் அவர் மார்க்கெட்டை இழந்து ராசி இல்லாத நடிகரார் சினிமாவிலிருந்து ஒதுக்கப்பட்டார். வாரிசு குடும்பத்திலிருந்து பிறந்து நல்ல நடிப்பு திறமை இருந்தும் கதை தேர்வு சரியாக இல்லாததால் அருண் விஜய் கெரியரை இழந்து விட்டார். அருண் விஜய் நிறைய திரைப்படங்கள்ல தோல்வி படங்களா அமைந்ததால் அவருக்கு சினிமா திரையில ரசிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல அருண் விஜய் என்னானாரு என்று தெரியாமல் இருந்து போனாங்க ரசிகர்கள் மத்தியில. அருண் விஜய்க்கு சரியான ஒரு திரைப்படம் அமையலையா, சரியான கதை தேர்வு அவர் செய்யலையா என்று ரசிகர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தை தான் 2015 அஜித் நடிப்பில் வெளியான என்னை எறிந்தார் படத்தில் ஸ்டைலிஷ் வில்லனாக நடித்து மிரட்டினார். இந்த படத்தில் அஜித்தை காட்டிலும் அருண் விஜய் கேரக்டர் தான் பெரியதாக பேசப்பட்டது. அந்த அளவுக்கு அவரது கதாபாத்திரம் மிக அழுத்தமாக இருந்தது. அந்த படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து அருண் விஜய் வாய்ப்புகள் மௌனம் குவிந்து தற்போது 2வது இன்னிங்ஸாக துவங்கியுள்ளது. அருண் விஜய் தற்போது பாலா இயக்கத்தில் வணங்கான் மற்றும் அக்னி சிறகுகள் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் அறிமுகமான புதித இளம் இயக்குனராக கார்த்திக் நரேயன் துருவங்கள் 16 திரைப்படத்தை இயக்கி மாபெரும் கிட் கொடுத்தார். அந்த படத்தின் சிறப்பான திரைக்கதையினாலும் நேர்த்தியான இயக்கத்தினாலும் முன்னணி இயக்குநர்களாக வாயடைக்க செய்தார் கார்த்திக் நரேன் அவர்கள். அந்த படத்தினை வெற்றி எடுத்து கார்த்திக் நரேன் கௌதம் வாசுதேவனுடன் இணைந்து நரகாசுரன் படத்தை இயக்க தொடங்கினார். அரவிந்த் சாமி, ஸ்ரேயா நடித்த நரகாசுரன் படத்தை கடந்த 2019 இயக்கினார்கள். ஆனால் கௌதம் வாசுதேவன் கடன் பிரச்சனையால் கோர்த்துவிட்டு படத்தை கிடப்பிலே போட்டு விட்டார். இதனால் ஹிட் இயக்குனராக பெயர் எடுத்த கார்த்திக் நாயர் அட்ரஸே இல்லாமல் போய்விட்டார். ஒரு கட்டத்தில் அவரே வெறுப்பாகி அடுத்த ப்ராஜெக்டுக்கு யோசிக்க ஆரம்பித்த நிலையில் அருண் விஜய் வாண்டடா வந்து கார்த்திக் நரேனுக்கு அடுத்த படத்திற்கு வாய்ப்பு அளித்துள்ளார். அப்படி உருவாகி வெளிவந்து ஹிட் அடித்த திரைப்படம் தான் மாஃபியா சாஃப்ட்வேர். இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில ரொம்ப வரவேற்பு பெற்றுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.